சில அறிஞர்களை குறித்து நாம் வரலாற்றில் படிக்கிறோம். கொடுங்கோல ஆட்சியாளர்களுக்கு முன்னால் நின்று நினைச்சுவார்கள், உபதேசம் செய்வார்கள். சமூகத்தில் சென்றுதான் நினைச்சக்கூடாது. ஒரு முஸ்லிமான அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளரை குறித்து பொதுமக்களுக்கு மத்தியில் சென்றுதான் பேசி அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். ஆனால் நேரடியாக அந்த ஆட்சியாளருக்கு என்ன செய்யலாம்? உபதேசம் செய்யலாம். அப்படி சில கொடுங்கோல ஆட்சியாளர்களுக்கு சில அறிஞர்கள் பயப்படாமல், அவன் கொன்று விடுவானோ, கொலை செய்து விடுவான் என்றெல்லாம் பயப்படாமல் துணிச்சலாக நேரடியாக உபதேசம் செய்தார்கள் என்று பல சம்பவங்களை பார்க்கிறோம். காரணம், அவர்களுடைய பயத்தை விட அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய பயம்தான் அதிகமாக இருந்தது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த குஃப்ரியிலே யார் விரைந்து பல செயல்பாடுகளை தீவிரமாக செய்கிறார்களோ, நபியே, அந்த மக்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்ன, இவர்களுக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது, இவ்வளவு வேகமாக செயல்படுகிறார்கள், இவ்வளவு உழைக்கிறார்கள் குஃபுருக்காக, அசத்தியத்துக்காக என்று பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். மாறாக அவர்களால் இப்படி குஃபுரிலே விரைந்து என்னதான் செய்தாலும் அவர்களால் அல்லாஹ்வுக்கு எந்தவித தீங்கும், மார்க்கத்துக்கு எந்தவித தீங்கும் இழைத்து விட முடியாது.